இந்த கர்மத்தை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மெடிசன்லாம் போட்டுவிட்டு அந்த பொண்ணெல்லாம் இது பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப கேரிங்காவே ஹீரோயின பார்த்துப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேலை ஒண்ணு வரும். அதனால அந்த வேலைக்காக அவர் பக்கத்துல ஒரு ரூம்ல ஒரு லேடிய மீட் பண்றதுக்காக போயிருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பரவால்ல அவன்கிட்ட இல்லாம இப்ப நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. முன்னாடியே ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கும். அந்த ஃபைல ஹீரோயின் ஓப்பன் பண்ணி படிப்பாங்களா, அதுல வந்துட்டு இப்ப இந்த ஹீரோ இருக்காருல்ல, இவர வந்துட்டு பிளான் பண்ணி ஏதோ பண்ணணும் அப்படின்றதுக்கு மாரி போட்டிருக்கும். அப்பதான் அந்த ஸ்டோரியில உள்ளத அந்த நாவல்ல உள்ளத ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. இதே மாரி ஒரு மீட்டிங் வந்து ஹீரோக்கு வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு லேடிய அனுப்பி, அந்த லேடி மூலியமா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றது அந்த நாவல்ல இருந்திருக்கும். ஸோ ஹீரோயின் அத மாத்தணும்னு நெனைப்பாங்க. இப்போ பிளான் படி வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு லேடி அனுப்பியிருக்காங்கன்னா, அவரோட உயிருக்கு ஆபத்துன்றது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே வந்துட்டு அவர காப்பாத்தணுன்றதுக்காக வேக வேகமா வருவாங்க. இங்க பார்த்தா ஹீரோ அந்த லேடியோட பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லும், இவர புடிச்சிருக்க மாரி பிளான் பண்ணும். அதாவது இவர லவ் பண்ற மாரி வந்து அவர் கதைய முடிக்கணும்ன்றது தான் பிளானே. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமா வந்தவங்க ஹீரோ கன்னத்துல ஓங்கி ஒரு அறைய போடுவாங்க. ஹீரோவே இத எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தியோட நீ பேசிட்டு இருக்கியா? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு" ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான். இப்ப அந்த வந்த பொண்ணுக்கு வேலை இல்லாம போயிடும். உடனே அது ஒரு மாரி கோச்சுக்கிட்டு போற மாரி போயிடும். இப்ப ஹீரோக்கு சரியான கோவம் வரும். "போனா போதுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணா, என்னோட லைஃப்ல நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வச்சு மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன்னா, எது எனக்கு ஹெல்ப் பண்றது? அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார்ல. சோ என்ட்ட யாராவது ஹெல்ப் கேட்க வராங்க. நான் பண்ற வேலையில தலையிட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "உண்மையிலேயே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. எனக்கு வந்து துரோகம் பண்றாரு. அவர கொண்டு உனக்கும் ஆபத்து இருக்கு. சோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா மத்ததெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. உள்ளத மட்டும் கொஞ்சம் லைட்டா அவருக்கு புரியிற மாதிரி சொல்லுவாங்க. அவரும் வந்துட்டு இதெல்லாம் மட்டும் உண்மையா இல்லாம இருந்தா அவ்வளோதான்ற மாரி சொல்லுவாரு. "நான் சொல்றது உண்மை. இதனால வந்து என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு" சொல்லுவாங்க. ஹீரோ வந்து, "அப்படி நீ சொல்றது உண்மையா இருந்தா என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப கூட்டிட்டு போவாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, போற வழியிலேயே கார்ல இருந்து குதிச்சிடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. "இப்ப நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? கார்ல இருந்து குதிக்கிறதுக்காக பிளான் பண்றியான்னு?" சொல்லி கேட்பாரு. "இல்லையே" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட ஹாஸ்பிட்டல் வரும். "சரி நீ போய் பார்த்துட்டு வா. நான் பின்னாடியே வரேன்ற" மாரி ஹீரோ உள்ள உட்கார்ந்திருப்பாரு. இப்ப அவங்க போனதோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாரு. "இவள நம்பலாமான்னு?" கேட்கும்போது, "அவ மேல எந்த தப்பும் இருக்க மாதிரி தெரியலன்ற" மாரி அசிஸ்டன்ட்டும் சொல்லுவாரு. அதோட ஹீரோயின் இப்ப உள்ள வருவாங்க. ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் தான் பெட்ல இருப்பாரு. அம்மா கோவப்படுவாங்க. இப்ப அவங்க அப்பா பேசலாம்னு ஆரம்பிக்கும்போதே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, "பேசாதீங்க. உங்களுக்கு தான் உடம்பு முடியலல. எதுக்கு வாய் தொறந்து பேசுற? பேசாம இருன்ற" மாரி அவ பேச வந்தவரே வாய மூட சொல்லிடுவாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "ஆரம்பத்திலேயே சொன்னேன். உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்ன நினைக்கவே இல்ல. உன்ன அவன் விரும்பவே இல்ல அப்படின்னு சொன்னான். ஆனா நீ தான் எங்க பேச்ச கேட்கவே இல்ல. கட்டுனா அவன தான் கட்டுவேன்ற மாரி பிடிவாதம் பிடிச்சு அவன நீ கட்டுன. இன்னைக்கு பாரு அவனோட மிஸ்ட்ரஸா இருக்க அந்த பொண்ணோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு இவ்ளோ பிரச்சனைகள் பண்றாங்க. அதாவது அந்த பொண்ணோட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்க ஹீரோனோட அம்மா வீட்ல வந்து பிரச்சனை குடுக்குறாங்க. அதனால தான் அப்பாக்கு இப்போ உடம்பு முடியாம போயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து சாரி அப்படின்ற மாரி பேசுவாங்களா. உடனே அவங்க அம்மா திரும்ப திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அப்பாவால கேட்டுட்டு இருக்க முடியாது. அவளே அழுதுட்டு இருக்கா. திரும்ப திரும்ப ஏன் அவர நீ கஷ்டப்படுத்துறன்னு சொல்லவும், இப்ப அவங்க ஃபேமிலியே இப்போ ஒண்ணு சேர்ந்துரும். அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு அவனோட வாழ விருப்பம் இல்ல. நான் அவன டிவோர்ஸ் பண்ண போறேன்ற" மாரி சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். "இத தான் நான் அப்பத்துலேருந்தே சொல்றேன். அவன் நல்லவன் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லவும், அங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திருவாங்க. இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க ஒருத்தர் பார்க்க வருவாரு. அவர பார்த்தோனே அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாரி இவர் வந்து இந்த ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளு. இவர வந்து எந்த இடத்துக்கு அனுப்பணும், எங்க இவர யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்ரெடி இப்ப நடந்த விஷயங்கள வச்சு யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு மீட்டிங் ஒருத்தவங்க ஒரு பார்ட்டி மாரி இருக்கும். அந்த பார்ட்டில பேட்டிலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல வந்துட்டு ஹீரோன அசிங்கப்படுத்துற மாரி இருக்கும். அப்புறம் ஹீரோயின வந்துட்டு ஹீரோ தான் காப்பாத்துற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு பக்கமா நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, இப்ப வேற ஒரு ஐடியா குடுப்பாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ சொல்ற ஐடியா படி போனா வந்து சரிப்பட்டு வராது. நான் இதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி 2 பேரும் பேசுவாங்க. அதிலேயே அவங்க 2 பேருக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். ஆவுன்னா அவர் ஹீரோயின மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. அதுல வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின கூட்டிட்டு வர மாதிரி இருக்குமா, அதனால வந்து ஹீரோக்கு இப்ப டவுட் வந்துரும். "நீ என் கூட சேர்ந்து நீ வேற வேலை பார்க்கணும்னு நினைக்கிறியா? இல்ல உன் ஹஸ்பண்டுக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறியா?" அப்படின்ற மாரி இவரு கோவப்படுவாரு. "இல்ல நான் எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. இத பார்த்தோனே ஹீரோனோட அம்மாக்கு கோவம் வரும். "என்கிட்ட நீ என்ன சொன்ன? அவன டிவோர்ஸ் பண்ண போறேன்னு தானே சொன்ன. இப்ப எதுக்கு அவன் கூட சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்கன்ற" மாரி அவங்க கேட்பாங்க. "நான் எதுவுமே இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் என்ன தனியா விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. இப்ப வந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த இடையில ஒரு லாயர மீட் பண்ணாங்கல்ல, அவங்க யார அவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருப்பாரா, இப்ப அந்த ஹஸ்பண்ட் அங்க வந்துருவாரு. "உன்ன நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது? எதுக்காக நீ இப்பலாம் வந்து எங்க போற வரேன்னு எனக்கு தெரியறதில்ல. வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கைய பிடிச்சு இழுக்கும்போது ஹீரோயின் வரமாட்டேன்னுவாங்க. பார்த்தா பின்னாடியே ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. இப்ப அவங்க ஹஸ்பண்டயே அடிப்பாரு. ஹீரோயின் வந்து அவங்க கூட தான் ஏறி போற மாரி பிளான் அவங்க ஹீரோ கூட போறதா பிளான் பண்ணிடுவாங்க. நினைப்பாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருக்கும் இவங்களுக்கும் சண்டை வரும். அதோட ஹீரோயின கூட்டிட்டு இவரு வந்துருவாரு. வந்தோனே இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இத வந்து வளர்த்துட்டே போக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உடனே வந்து இவர் ஹீரோ அதாவது ஹஸ்பண்ட் வந்து நெறைய தடவ கால் பண்ணி பார்ப்பாரு. இவங்க எடுக்கவே மாட்டாங்க. இப்ப அவங்க வந்து இவருக்கு கால் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டிவோர்ஸ்க்கு சைன் பண்ண வர சொல்றதுக்கு. அவர் எடுக்கவே மாட்டாரு. இப்ப இவ ஃபோன் பண்ணாலும் இதுக்காக தானே கூப்பிடுவா. நம்ம ஃபோன் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு அட்டெண்ட் பண்ண இருக்க பிடிக்காத உடனே அட்டெண்ட் பண்ணிருவாரா. அப்ப ஹீரோயின் வந்து
வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலான்னு சொல்லும்போது, நான் வரமாட்டேன், நீ என் கூட வந்து டின்னருக்கு வந்தால் மட்டும் தான் நான் வந்து டிவோர்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனும் ஓகேன்னு சொல்லுவாங்களா, அதோட ஃபோனை வச்சிருவாரு. அதோட அசிஸ்டன்ட் கேட்பாரு, பாஸ் நீங்கள் அவங்கள டிவோர்ஸ் பண்ண போறீங்களான்னு. அவரை டிவோர்ஸ் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை, அவ கூட சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த டைமில் சில லவ் அதெல்லாம் பண்ணி அவரை வந்து அதாவது சமாதானப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு இவர் இப்படி பிளான் பண்ணுறாருன்ட்டுலாம் தெரியாது. வந்து ஹீரோன் வந்து கொண்டாடணும்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, திரும்ப ட்ரிங்க் பண்ண போவாங்க. அங்கே போயிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டே இருப்பாங்க. அதில் ரொம்ப ஆட்டம் பாட்டம் அப்படி இப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாங்களா, இப்போ ஹீரோ அங்கே வருவார். அவளை திரும்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். திரும்ப காலையில் எழுந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியான கோவம் வரும். நம்ம ஒரு பிளான் பண்ண அவசரப்பட்டு ட்ரிங்க் பண்ணுறதுனால என்ன நடக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது, இப்போ இவ்வளோ பேர் தப்பு பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி வெளியே வருவாங்க. திரும்பவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துடும். அது என்ன பண்ணும், ஹீரோயின் வந்துட்டு இன்னொருத்தரோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இல்லாத பழியெல்லாம் எடுத்து போட பார்க்கும். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எங்கள் 2 பேருக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேலே இவங்க வேணும்னு இப்பெல்லாம் பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது அவங்களுக்கும் அது மாதிரி தான் எல்லாருமே தோணும். எல்லாரும் இப்போ அதான உண்மை நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அந்த எந்த எவிடன்ஸும் இல்லை, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் ஆமாம் நான் கூட தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் என்னையே வேவ் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. அதோட இப்போ அவங்கெல்லாம் இப்போ பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இப்போ நம்ம கரெக்டான பிளானை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சிடும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போவார். அவங்க எப்பவும் போல கேஷுவலாக அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நம்ம 2 பேரும் தான் பெரிய போகிறோம்ல, என்னோட லைஃப்பை நான் எப்படி வேணால் அமைச்சுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களே தன்னால் வந்துட்டு அவங்க பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட போயிட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார், உன் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்துக்கிற மாதிரி என் கிட்ட நடந்து என்னை ஏமாத்தணும்னு நினச்சினா சரி வராதுன்னு மிரட்டுவார். நான் ஏன் உன்னை ஏமாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ எல்லா ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து பேசுவாங்களா, அப்போ ஹீரோயினும் இவரும் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாகிட்டு இருக்கும். ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்குலாம் காஃபி டீலாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த விஷயத்தை வந்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருவார். அவர் என்ன நினைப்பாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்கும், அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு பர்த்டேன்னு வந்துட்டா அப்போ எல்லாரும் மாறி மாறி கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அப்போ ஹீரோன் வந்து இவருக்காக ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒய்ஃபாக இருந்து. அப்போ அவர் வந்து எப்படி சொல்வார்னா, நான் அவருக்குன்னு ஒரு ரூம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ரூமில் வந்துட்டு நான் அனுமதிச்சா மட்டும் தான் அந்த ரூம்குள்ளே வரணும், தேவையில்லாமல் இது ரூம்குள்ளே வர்றது எனக்கு கிஃப்ட் கொடுக்குறதுன்ற வேலைலாம் வச்சுக்காத, என்ன பெருசாக கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கிஃப்ட்டை வந்து குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் இந்த தடவை ஹீரோன் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, தனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹீரோன் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருக்குமே வந்து காஃபி டீ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோக்கும் ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடும். இவங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் வரைக்கும் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். உடனே ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹீரோன்ட்ட தனிப்பட்ட முறையில் திரும்பவும் பேசுவார். நீ வந்து நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு கேட்பார். அது ஹீரோன் என்ன சொல்வாங்க, நீ என்ன தப்பு பண்ணலை, நீ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு நான் அந்த பொண்ணு மேலே உள்ள ஆசையில் ஹீரோன் கதையை முடிக்கிற அளவுக்கு அவர் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நீ பண்ண ரெடியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கே ஒரு மாதிரி உறுத்தும். அந்த மாதிரி பிளான் பண்ணணும் தான், இப்போ எல்லாம் மாறி மாறியில் போயிட்டுருக்குன்னு நினைப்பாரு. ஆனால் ஹீரோன் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறது இவரால் ஏற்றுக்கவே முடியல. அதோட அவர் பேசிகிட்டே இருப்பாரா. இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹஸ்பண்டை ரொம்ப நேரம் பேச விட மாட்டார். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு எடுத்ததுனால இனிமேல் நீ வந்து இடையில வரக்கூடாதுன்னு சொல்லவும் இப்போ ஹஸ்பண்டால் மேற்கொண்டு பேச முடியாது. அங்கேருந்து அவர் கிளம்பிடுவார். சொல்வார், அவள் இந்த மாதிரி வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவள் என்ன பண்ணால் என்கிட்ட திரும்ப வருவாளோ அந்த வேலையை பண்ணுங்க, ஷேர்ஸ் அவளுக்கு நிறையா கொடுக்கறது, ப்ராப்பர்ட்டி நிறையா கொடுக்கறது, அமௌண்ட் கொடுக்கறது, ஏதாவது ஒன்று கொடுத்து அவளை என் கூட திரும்ப கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினும் சேர்ந்து 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து ஹீரோனை உண்மையிலேயே பிடிச்சி போயிடும். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணும்போதெல்லாம் ஹீரோ கூடயே சேர்ந்து இறந்துடுறாங்களா. இப்போ அவர் என்ன சொல்வார், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் வந்துட்டு நீ இப்போ என் கூட இப்படி இருக்க, காலையில் எழுந்திரிச்சோன்னு யாரோ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவார். ஹீரோன் வந்து என்ன சொல்வாங்க, எனக்கு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ திரும்பவும் இவங்க அந்த லிவிங் லைஃப் மாதிரி இருப்பாங்க. தெரிஞ்சவொன்னே இப்போ ஹீரோ நல்லா தான் பேசுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து என்னோட அப்பா வந்து என்னை தத்து எடுத்திருந்தாலும் என் மேலே ரொம்பவே பிரியமாக இருந்தார். ஆனால் ஒரிஜினல் பையன் வந்து அந்த ஹஸ்பண்ட் தான். ஆனால் என் அப்பா வந்து என்னை தத்து எடுத்து என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. அப்போ வந்துட்டு அப்பாவோட பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அப்பா இறந்து போனதுக்கப்புறமா எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. அந்த ஃபேமிலியிலேருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் எதுவுமே இல்லை. அதனால தான் அந்த ஃபேமிலியை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்துட்டு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன உண்மையிலேயே நீ லவ் பண்ணுறல, உனக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாரா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே வந்து அவங்களும் ஓரளவுக்கு ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வர டைமில் கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் நிற்பாரு. ஏன்னா அது 2 பேரும் ஒரே நேரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வேக வேகமாக ஓடிடுவாங்க. அது சாப்பிடலான்னு சொல்லிட்டு போவாங்களா, அங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்காரு, அங்கேயும் போயிடுவார். இந்த மாதிரி எனக்கு வந்து அவர் சாப்பிட கூப்பிட்டார்ல, அதுக்காக தான் ஹீரோன் வந்திருப்பாங்க, ஏன்னா இப்போ வந்துட்டா சைன் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் என்ன சொல்வார், இங்கே வச்சு ஹீரோன்ட்ட சமாதானம் பேசிகிட்டே இருப்பார். நம்ம 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அது ஃபேமிலிக்கும் பிஸ்னஸ்க்கும் நல்லது இல்லைன்னு சொல்வார். ஹீரோன் என்ன சொல்வாங்க, இல்லை நான் எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது
முடியாது அப்படின்னு வந்துட்டு உன் கூட சேர்ந்து சாப்பிட்றதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்களா. அப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த டைம் பார்த்து அந்த ஃபியான்ஸி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும். கால் பண்ணி அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். இவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார். ஏன்னா ஹீரோயினை சமாதானம் பண்ண இவர் போயிட்டுருக்காரு. இப்போ இந்த பொண்ணுக்கா ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இது, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கு தோணும். அப்படின்னு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் உன்னை அப்பத்துலேருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் இந்த தடவை வந்துட்டு நான் உன்னை விட மாட்டேன், உன்னை இழக்கவும் மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை அடைஞ்சே தருவேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணு மனசில் நினச்சிக்கும். கோவமாக அங்கேருந்து போனவங்க இப்போ ஹீரோ கூட்டிட்டு ஒரு இடத்துல போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரா, ஹீரோ கூட தான் இவன் தங்கியிருக்கா அப்படின்றது தெரிஞ்சோன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாது. ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆள் அனுப்பியிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் முகத்தில் போட்டுக்கிட்டு இவர் அடிக்கிறதுக்காக வேகமாக வருவார். ஹீரோ வந்து சண்டை போட்டு அவர்கிட்ட வந்து தப்பிச்சிருவாரு. இதில் அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளால கூட இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்துலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆளை அனுப்புனதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபியான்சி பொண்ணு தான் இருக்கும். ஹீரோன் அட்டாக் பண்ண அனுப்புனது தான். அவர் வந்துட்டு ஹீரோ இடையில வந்தவும் அப்படி மாறி மாறி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது இந்த நேரத்துலேயும் வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, திரும்பவும் தனக்கு உடம்பு முடியாத மாதிரி அது ஆக்ஷனை போட ஆரம்பிச்சிடும். உடனே ஹஸ்பண்டுக்கு வந்து அது மேலே இறக்கம் வந்துடும். உடனே அங்கே பார்க்க போவார். இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்வார், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ இவருக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அங்கேயே கொஞ்சம் யோசிப்பார். இப்போ வந்துட்டு இவளையும் கேர் பண்ணணும், அவளையும் விட்டு பெரிய மனசு இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஹஸ்பண்டாக இருக்க ரொம்ப குழம்பி போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னே அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவார். ஆனால் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதங்களாகும். திரும்பவும் இவர் கிளம்பி வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்காக வருவார். ஹஸ்பண்டை வந்துட்டு விடவே விடாது, தான் கூடவே இருக்கணும்னு அது பிளான் பண்ணிட்டே இருக்கும். இவருக்கு அது புரியவே புரியாது. இப்போ இவர் என்ன பண்ணுவார், யார் சொல்லியும் ஹீரோயின் வந்து கேட்க மாட்டேங்கிறா, ஸோ நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவார். இப்போ அவங்க அம்மா வந்து ஹீரோயினை கூப்பிடுவாங்களா, ஹீரோயினுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். உடனே அவங்க கூப்பிடுறாங்கன்னு போய் பேசும்போது ஹஸ்பண்டும் அங்கே வந்திருப்பாரு. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பையன் மேலே தப்பாக இருக்கலாம், அவரை நான் வந்துட்டு இப்போ ஆளுங்களை வச்சு அவரை முட்டி போட வச்சு அவர் வந்துட்டு சாட்டையால் அடிக்க சொல்லுவாங்க, எல்லாரும் அடிப்பாங்க. உடனே இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பாரு என் பையன் மேலே தப்பு இருக்கனால தான் உன் கண்ணு முன்னாடி அவனை நான் தண்டிச்சிட்டேன், இது பத்தாதம்மா உனக்கு, திரும்ப டிவோர்ஸ்ன்றது ஒரு முடிவு கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆன்ட்டி நீங்கள் எப்போவுமே என்னை நல்லா புரிஞ்சுப்பீங்க, நான் எது பண்ணாலும் அது நல்லது தான் நீங்கள் நினைப்பீங்க, ஸோ உங்கள் மேலே மரியாதை வச்சு தான் நான் இங்கே வந்தேன், இப்போ என்னோட சொந்த முடிவுக்கும் நீங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நான் நினைக்கிறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே போகலான்னு நினைக்கும் போது இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே நம்ம மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுவோம். உடனே 2 பேருமே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுவாங்க. ஆனால் ஹீரோயின் வரமாட்டாங்க. அவங்க மகன் இருக்கார்ல, அவர் தான் வந்து இவங்களை பார்ப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு இங்கே வந்துருவாங்க. இப்போ ஹீரோ கேட்பாரு, என்னாச்சு, எதுக்காக இப்போ டிவோர்ஸ் பண்ணுறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரம் பண்ணிடலாம், இப்போ அவங்க அம்மாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஸோ சீக்கிரம் என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டே இருப்பாங்க. சீக்கிரமாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்க அம்மா கிட்ட பேசுவார். இந்த மாதிரி நான் சில விஷயங்கள் செஞ்சதுனால அவள் அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு, இதெல்லாம் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும், இப்போ வந்து சொல்கிறது பெரிய பிரச்சனையாக தான் ஆகும், நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ செய் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்க. இவனோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ அந்த பையன் வந்து அவங்கள டிவோர்ஸ் பண்ணான்னா இப்போ பெரிய பிரச்சனையோட பிஸ்னஸ் வந்து பெரிய ஒரு பிளவுபட்டுரும், அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக டிவோர்ஸ்க்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோனை வந்து ஒரு விருந்துக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோனை இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த விருந்துக்கு ஹீரோவும் வந்திருப்பாரு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. இதோட ஒர்த்து மட்டும் வந்துட்டு 50 மில்லியன் கிட்ட இருக்கும், உனக்கான கிஃப்ட் தாம்மா, அது மட்டும் இல்லை அந்த ரூம் ஃபுல்லாக உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், அதை போய் கொஞ்சம் பாரம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோயினும் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அங்கே நிறைய கிஃப்டெல்லாம் இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் அந்த ஹஸ்பண்டோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த டீ காஃபியில் வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட இப்போ அவங்களுக்கு அது தெரியாதுல்ல, ஹீரோயினுக்கு வந்து அந்த லேடியை வந்து கொடுத்துரும். ஹீரோயின் அது குடிச்சு பிடிச்சோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க குடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா நினைப்பாங்க. அதோட மகன் இருக்கார்ல, அவர் திரும்ப ஹீரோனோட ஹஸ்பண்டே உள்ளே அனுப்புகிறாங்க. அவர் உள்ளே போயிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்படி நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணுவார், ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இங்கேருந்து போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மட்டமாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே தட்டு மாதிரி வெளியே எழுந்திரிச்சு வருவாங்க. ஹீரோ அதை பார்த்துருவார். உடனே இதுக்கப்புறம் இங்கேருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோனை காரில் தூக்கி போட்டு வேகமாக போயிட்டே இருப்பார். போகிற வழியிலேயே வந்துட்டு ஹீரோயின் வந்து அவரை டிரைவ் பண்ணவே விட மாட்டாங்க. இப்போ அவரோட ரொமான்ஸ் பண்ணி அப்படியே அவங்க ஃபுல்லாக அவருக்கு அப்படியே கூட்டு போயிடுவார். அவங்களுக்குள்ள அந்த ஸ்டார்டிங் ஆகி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இங்கே திரும்ப அந்த ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டில் வந்து நிற்பாரா. அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க, நீ எதுக்குமே உருப்படியாக இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வேண்டான்னு நான் சொன்னேன், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன், இப்போ அவளை கல்யாணம் பண்ணதுனால இப்போ இவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு எல்லா சொத்துமே வந்துட்டு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்றதுனால அவள் பேரில் பாதி கொடுத்துட்டாங்க. இப்போ நீ டிவோர்ஸ் பண்ணினா எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் சொல்கிற மாதிரி பிளானும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் இருக்கார்ல, அவரை வந்து அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க. அதாவது ஹீரோ
ஹீரோனோட ஹஸ்பண்ட இருப்பாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ண தெரியாது, நான் எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துருவாரு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவங்க 2 பேரும் தான் லிவிங் லைஃப் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த ஹஸ்பண்டோட ஆளுங்க இவங்கள சும்மாவே விட மாட்டாங்க. அது போக அந்த ஃபியான்சி பொண்ணோட ஆளுங்க வேற இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தெளிவா இருப்பாங்க. இப்போ இவரை தான் நம்ம லவ் பண்றோம். இவரை தான் அவங்க ஒரு வேற வேலையா வந்தாங்க. ஆனா லவ்ல விழுந்துட்டாங்க. ஸோ இவரை கல்யாணம் பண்ணுன்ற முடிவுக்கும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய லைஃப்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பழைய அவங்க ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணது அந்த விஷயங்கள் எல்லாம். அத வந்துட்டு இப்ப அங்க அத வந்து அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து வீடியோ கால் பண்ணுவாரு. அவர்ட்ட பேசிட்டே தான் இந்த மாதிரி பழைய நினைவுகள் எதுவுமே இருக்க வேணாம் தான் இது எல்லாத்தையும் நான் வந்து கொளுத்தி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு 4, 5 பேர் அனுப்பி விட்டுரும். ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்ப ஹீரோயினையும் சுத்தி சுத்தி வர்றதுனால இந்த வேலை பண்ணிடும். இப்ப அங்க ஹீரோயினுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ வந்து லைவ் கால்ல தான் இருக்காரு. ஹீரோனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. உடனே அவர் கிளம்பி வருவாரு. சண்டை போட்டு ஹீரோனை ஒரு வழியா காப்பாத்திருவாரு. இன்னும் ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் தான் வரும். நீ அவளை ஏற்பாடு பண்ணி உன்னால எனக்கு இந்த ஆபத்து வரணும், இல்ல நீ யாரு கூட சுத்திட்டு இருக்கியோ அந்த பொண்ணால எனக்கு ஆபத்து வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப கோவப்படுவாங்க. இப்ப வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே தெரியாது. இப்ப அவர் ஒரு வழியா வந்துருவாரு. இப்ப உனக்கு என்ன டிவோர்ஸ் தானே கொடுக்கணும், நான் அதை கொடுக்குறேன். அப்பவாது நான் எந்த தப்பும் பண்ணல, நீ உணர்வில்லை அப்படின்ற மாதிரி சொல்வாரு. முதல்ல டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லவும் அவரும் ஒத்துப்பாரு. இப்ப 2 பேரும் போய் கேட்கவும் எப்படி உடனே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைக்குதோ அதே மாதிரி உடனே டிவோர்ஸும் கிடைச்சிருது. உடனே அவர் அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு, அவருக்கு மனசே சரி இருக்காது. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவார். ஆனா ஹீரோனுக்கு ரொம்ப குதூகலமா போயிடும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேரா வருவாங்களா, ஹீரோ வந்து கார்ல உட்காந்துருப்பாரு. ஆனா ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே வருவாரு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா போய் கார்ல ஏறி உட்காருவாங்க. ஹீரோவை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது தூரத்துல இருந்து பாக்குற ஹஸ்பண்டுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த டிவோர்ஸ் கொடுத்தாங்களா அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போக வேண்டியதுன்னு கேட்கும்போது, நான் வந்து அவளை இழந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்போ அந்த லேடி என்ன நினைப்பாங்க, அதுச்சோ இவன் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கான் போல இருக்கு, நம்ம இந்த வார்த்தையை விடக்கூடாது, அது நம்ம மேலே கேஸாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வேற அமைதியாக இருந்துப்பாங்க. கஷ்டமாயிடும். இதுலேயே ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜுரமாயிடும். அவர் வீட்டுக்கு வந்துருவார். ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவோட அப்படியே சேர்ந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரா. இப்போ இவரோட ஃபியான்சி பொண்ணு இவரை பார்க்கறதுக்காக வரும். இது ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை, ப்ரெக்னென்ட்டாக இல்லாமல் அவர் நடிச்சிட்டு இருக்கோம். இப்போ எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கும், உண்மையிலேயே ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணிட்டே இருக்கும். அதோட இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவருக்கு வந்து உனக்கு வெந்நி ஒத்தடம் கொடுக்குறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரியே சொல்லும். அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கிறதுனால பாதி மயக்கத்தில் அவர் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இது என்ன பிளான் பண்ணோம்னா, எனக்கு அதுக்கு வந்து ஓவுலேஷன் டைம் இது, இந்த டைமில் மட்டும் இவனோட நான் எப்படியாவது இருந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வேற அது கால்குலேட் பண்ணோம். அதோட அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அவர் வந்துட்டு திரும்ப கிஸ் பண்ணுவார். அவர் என்ன ஹீரோயின்னு நினச்சி பண்ணுவார். ஒரு கட்டத்தில் அது ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே பிடிச்சி அதை தள்ளி விட்டுருவாரா. உடனே வந்துட்டு அவள் வந்து ஹீரோயின் பேரை சொல்லுவார். அவள் வந்து உன்ன மாதிரி ஆள் கிடையாது, நீ வந்து ரொம்ப மோசமானவ, போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையுமே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ ஹீரோக்கு அதாவது ஹஸ்பண்டுக்கு ஓரளவுக்கு ஜுரம்லாம் சரியாக போயிருக்கும். இது வீட்டோட தங்கியிருக்கும். இப்போ அந்த ஹஸ்பண்டோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மறுநாள் அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்புவாரா. அவருக்கு வகை வகையாக சமைச்சு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் உனக்கு அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லும். அப்போ வந்து உட்காந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, வந்துட்டு அவளை நான் மதிச்சதே கிடையாது, அவள் எனக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கா, அது அப்போ எனக்கு நான் அதை உணர்ந்ததும் கிடையாது, அவளை நான் ஃபீல் பண்ணதும் கிடையாது. இன்னும் சொல்லணும், அவளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் மதிச்சது கிடையாது, அவளுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்குன்றதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவள் வந்து என்னை டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னா வந்துட்டு அவள் எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு என்கிட்ட போயிருப்பா அப்படின்றத இப்போ தான் என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் பேசுவாரா. இந்த பொண்ணுக்கா ஒரு மாதிரி இருக்கும், ஏடா இது நம்ம அந்த இடத்த பிடிக்கலான்னு பார்த்தா இவன் வந்து இன்னும் அவளையே பற்றி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். அதனால் இந்த பொண்ணுக்கு வந்து கோவம் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ அவள் இருக்க வரைக்கும் நம்ம கூட இவன் சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்ற மாதிரி இதுக்கு தோணிட்டே இருக்கும். இப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், திரும்ப ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படின்றது எனக்கு இப்போதைக்கு கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே ஹீரோயின் மேலே கோவம் திரும்பி அவங்கள ஏதாவது அட்டாக் பண்ணணும் இதை நினச்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோனை நல்லாவே பார்த்துட்டே இருப்பார். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டோட வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வருவாங்க, அவங்க கல்யாணத்துக்காக அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுக்க வரலான்னு சொல்லிட்டு வரும்போது திரும்ப அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, என்னதான் டிவோர்ஸ் ஆனாலும் திரும்ப ஹீரோவும் சேரத அவர் விருப்பமே பட மாட்டார். அவர் ஒரு பக்கம் ஹீரோனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். இந்த ஃபியான்சி ஒரு பக்கம் வந்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஹீரோன்னு பல தடவை அவங்கள வந்து சமாளிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் பெரிய இதெல்லாம் முயற்சிலாம் எடுக்க போவாரா, அதில் வந்துட்டு பெருசாக அந்த லாக் ஆகிடுவார் யார் ஹஸ்பண்ட். அதனால வந்து போலீஸ் கேஸ் ஆகிடும். அவர் வந்து போலீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுவாங்க. இப்போ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கடைசியாக அவரை ஜெயிலில் பார்க்க போவாங்க. அப்போ ஃபோன் மூலியமாக 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே புரியாது. நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் யாருன்றதை நீயே கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு நாவலுக்குள்ளே வந்துட்டு ஹீரோயின் அவரோட ஒய்ஃப் கேரக்டராக இருந்து இவங்களை பழி வாங்கணும்னு வந்தது தானே இவங்க பழி வாங்கினாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை வந்துட்டு அவரோட பிரதர் கூடயே அமைச்சிட்ட மாதிரி தான் வந்து இப்போ அதை முடிச்சோடனே இவருக்கு ஒன்றும் புரியாது. இப்போ இவ யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயின்
இப்போ வெளியே வருவாங்க. ஹீரோ வெளியே நின்னுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயும் சும்மா அப்படி இப்படி பேசுவாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே பிடிச்சிருக்கும். ஸோ இப்ப அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இவங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ற மாரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமா